ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இந்த த்ரெட்டு கட் ஆகுறதாங்க பார்க்க போகிறோம். இந்த பெரிய கார்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மிஷினுக்கு வந்து இந்த கோன் போட்டு தான் தைப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசு அகலமாக இருக்கங்காட்டி சீக்கிரம் நூல் மேலே சுற்றி வந்துடும். இப்போ நம்ம வீட்டில் எப்படி தைக்கிறோம்னா, நம்ம வீட்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு கடை வச்சுருந்தா இந்த சின்ன கோன் போட்டு தானே தைப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நூல் வந்து இது ஃபுல்லாக சுற்றி வரும்போது நம்ம அடிக்கிற ஸ்பீடுக்கு இது சுற்றி இழுத்து பிடிச்சிக்குது. ஸோ நம்மளோட ஸ்பீடுக்கு வந்து அந்த மிஷினோட ஸ்பீடுக்கு வந்து இது வந்து இழுத்துக்குதுங்க, கட் ஆகிடுது. அதனால என்ன ஐடியா பண்ணலான்னு பார்த்தேன், இது கொஞ்சம் மட்டும் மேலே கவர் பண்ணி வர மாதிரி இருக்குன்னா, கீழே ஒரு கோன் ஏதாவது வேஸ்ட்டு கோனோ ஏதோ ஒன்று காலியான அந்த இதை அட்டையை வச்சுட்டு, அதுக்கு மேலே நம்ம நூலோட இதை போட்டு அடித்தோம்னா, இப்போ இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் சிக்காமல் வருது. ஸோ எனக்கு வந்து அங்கே தைச்சு பார்த்து தான் வந்தோம். நான் வந்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா, நல்ல ஸ்பீடாக வந்துச்சுங்க. பேக்கு, ஃப்ரண்ட்டு எல்லாமே ஸ்பீடாக நூல் வந்து கட் ஆகவே இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போட்டு சும்மா கட் ஆகிக்கிட்டே இருந்தது. என்னடா சரி அண்ணாந்து பார்க்கும்போது பார்த்தா 4, 5 சுற்றி இருந்தது. அப்போ ஒரு வேளை அது இழுத்து பிடிச்சிக்கும் போல் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, சரி இந்த ஐடியா ட்ரை பண்ணணும்னு சொல்லி பண்ணேங்க. த்ரெட் கட் ஆகிட்டே இருக்குதுங்கிறதுக்காக நம்ம அந்த டென்ஷன் பார் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், பாபின் ரெடி பண்ணுவோம். அது வந்து மெயின் காரணம். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நான் வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அது நூல் கட் ஆகலைங்க. கொஞ்சம் நல்லா அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.